தந்தையே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். இயேசுவே இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். ஆவியிறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உம் பாதம் வைத்து பணிகின்றோம். மூவொரு இறைவா, உம்மில் மகிழ்ந்து ஆராதிக்கின்றோம், புகழ்கின்றோம். என்னுடல் ஆன்மா ஆவியனைத்தும் உன் பாதம் வைத்து பணிகின்றோம். உன் பாதம் வைத்து பணிகின்றோம். உன் பாதம் வைத்து பணிகின்றோம். நேசரேவும் தீரு பாதம் அமர்ந்தேன், நிம்மதி நிம்மதியே ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. ஆர்வமுடனே பாடி துதிப்பேன், ஆனந்தம் ஆனந்தமே. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. அடைக்கலமே அதிசயமே, ஆராதனை ஆராதனை. உம்மல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. உம்வல்ல செயல்கள் நினைத்து நினைத்து உள்ளமே பொங்குதையா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே நன்மை செய்தவரே, நன்றி நன்றி ஐயா. நல்லவரே வல்லவரே, ஆராதனை
செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பலியான செம்மறி பாவங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தவரே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்த இரத்தம் எனக்காக அல்லோ பாக்கியம் பாக்கியமே, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை, பரிசுத்தரே படைத்தவரே ஆராதனை ஆராதனை. எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, எத்தனை இன்னல்கள் என் வாழ்வில் வந்தாலும் உம்மை பிரியேனையா, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, இரத்தமே சிந்தி சாட்சியாய் வாழ்வேன் நிச்சயம் நிச்சயமே, இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை, இரட்சகரே இயேசுநாதா ஆராதனை ஆராதனை. அனைவரும் மனதால் படிடுவோம். என் அன்பு பிள்ளைகளே, நற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்திலே அமர்ந்திருக்கிறோம். இந்த தவக்காலம் முழுவதும் ஆண்டவருடைய அன்பின் வார்த்தைகளை கேட்பதற்காகவும் அவரோடு இணைந்து செபிக்கிற மிகப்பெரிய பாக்கியத்திற்காகவும் நாம் செபிக்கிற வேளையிலே நம்பிக்கையோடு நம் ஒவ்வொருவரையும் ஒப்புக் கொடுப்போம். இதோ இந்த நேரம் ஆண்டவருடைய அருள் கரத்துண்டி ஆசையும் பாதுகாப்பும் நம்மோடு இருக்குமாறு இவ்வேளையை நாம் செப நேரமாக ஒப்புக் கொடுப்போம். இதோ நற்கருணையுடைய பிரசன்னத்தில் ஆண்டவரே என்னோடு பேசும் என உள்ளார்ந்த இதே உணர்வோடு மன்றாடுவோம். இன்று கேட்ட இறை வார்த்தைகளில் இதோ நான் உன்னோடு இருந்து உன் வலக்கை பற்றி பிடித்து உனக்கு ஆசியளிப்பேன் என்று சொன்ன இந்த ஆண்டவர், உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு தெரியும். இதோ உன்னுடைய வருத்தம், வேதனை, துன்பம், கண்ணீர் அனைத்தையும் அறிகிற கடவுளாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்ன இறைவன், உன்னுடைய தேவைகளை அறிந்து உன்னை வழி நடத்துவேன். நீ வகுக்கிற திட்டங்களை, நீ உன்னுடைய குடும்பத்திற்காக யோசிப்பதை இதோ நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன். உன்னுடைய பிள்ளைகளை இதோ பசும்பல் வெளியிலே நான் இளைப்பாற செய்கிற ஆயனாகி ஆண்டவராக உன்னோடு இருக்கிறேன். உன்னை என்னுடைய மடியிலே சுமக்கிறேன், என் தோளிலே நான் சுமக்கிறேன். என் பிள்ளையை நான் உன்னை கைவிடவே இல்லை என ஆண்டவர் என்று உனக்கு உறுதியான வார்த்தையை கொடுக்கிறார். ஆண்டவரே, நீர் என்னை கைவிட்டீரோ, நீர் என்னை விட்டு அகன்று சென்றீரோ என்று உம்மை நோக்கி செபிக்கிற வேளையில் நான் உன்னை கைவிடவில்லை, உன்னோடு இருக்கிறேன் என்று இதோ இந்த இரவில் இது மாலை நேரத்திலே நற்கருணை ஆண்டவராக தன்னுடைய அருள் தரும் பிரசன்னத்தை உனக்கு வெளிப்படுத்துகிற இறைவனாக காட்சி கொடுக்கிறார். நம்பிக்கையோடு செபிப்போம். இந்த ஆண்டவரை நோக்கி பாருங்கள். உன்னுடைய கண்ணீரை துடைக்கிற கடவுளாக, உன் கண்ணீரை அகற்றுகிற இறைவனாக, உன் முகத்துக்கு ஒளி தருகிற கடவுளாக, உன்னுடைய குடும்பத்திற்கு ஆற்றல் கொடுக்கிற கடவுளாக, இதோ நீ நடந்து சென்றாலும் நீ ஓடினாலும் களைப்படையாத பிள்ளையாக உன்னை வழிநடத்தி செல்வேன் என்று உனக்கு வாக்கு கொடுக்கிற இறைவனாக இருக்கிறார். நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். உன் கண்ணீரை காண்பவர் உன்னை வழிநடத்தி செல்வார்.
உன் வேதனை காண்கிற இறைவன் உன்னை கைவிட மாட்டார். என் அன்பு பிள்ளைகளே, ஏதோ இந்த வேளையில் இந்த ஆண்டவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு செபிப்போம். நம்முடைய ஒவ்வொரு மன்றாட்டுகளையும் ஒப்புக் கொடுப்போம். நம்முடைய மனதிலே சுமந்து வந்த காரியங்களுக்காக சிறப்பாக நாம் செபிப்போம். இந்த மாலை நேரம் ஆண்டுடைய ஆசி பெற்ற பிள்ளைகளாக நம்மை அவர் வழி நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். அஞ்சாதே. இறைவன் மீண்டும் மீண்டும் நமக்கு சொல்கிற வார்த்தை, நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தை. இந்த வல்லமையான ஆண்டவருடைய பாதத்திலே நாம் சிறப்பாக நாம் செபிப்போம். இந்த இறைவன் நம்மை கைவிடுவதில்லை என்ற நம்பிக்கையோடு நாம் மன்றாடுவோம். யார் உன்னை கைவிட்டாலும் இதோ நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொன்ன அன்பு இறைவனுடைய ஆசிக்காக நாம் செபிப்போம். இந்த நேரம் கடவுளுடைய அருளின் ஆசியை பெற்றுக்கொள்கிற சிறப்பான நேரமாக அமையட்டும். இறைவன் நம்மை நிரம்ப ஆசி தருவார். என் பிள்ளைகளே, ஒவ்வொரு காரியங்களையும் நினைத்து பாருங்கள். ஆண்டோடைய ஆசீர்வாதம் நம்மோடு நிறைவாக இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு நாம் செபிப்போம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு. எல்லோரும் சேர்ந்து இந்த ஆண்டவரை நோக்கி நாம் நம்பிக்கையோடு இதோ பாடி நாம் செபிப்போம். இந்த வல்லமையான இறைவனை நோக்கி நன்றியோடு என் மனமே களியூர் என்று சொன்ன வார்த்தையோடு பாடுவோம். வல்லவர் நல்லவர் போதுமானவர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு. என் அன்பு மக்களே, எரிகோ மதில், இதோ எரிகோ மதில் சுவர் மிகப்பெரியது. அது உங்களை தடுத்து நிறுத்தினாலும் இயேசு உன் முன்னால் சொல்கிறார், உனக்கு உன்னுடைய குடும்பத்திற்கு இடையிலே எவ்வளவு பெரிய சுவர் போல் துன்பம் நின்றாலும், உன்னுடைய பயணத்தில் எவ்வளவு தடைகள் வந்தாலும், இழப்புகள் மரணங்கள் துன்பங்கள் என என் வீட்டிலே அடுக்கிக் கொண்டே சொல்லலாம், ஆண்டவரை தொடர்ச்சியான துன்பத்தால் கலங்கி போனேன் என்று நீ சொன்னாலும் இயேசு அங்கேயும் உன்னோடு இருக்கிறார். அவர் உன்னை காத்திடுவார் என்ற மேலான நம்பிக்கையை நாம் பெற்றுக்கொள்வோம். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் இயேசு உந்தன் முன்னே செல்கிறார். கலங்கிடாதே திகைத்திடாதே, துதியினால் இடிந்து வீழும். பாடுவோம். நன்றியால் துதி பாடு நம் இயேசுவை நாவாலை என்றும் பாடு. செங்கடல் முன்பாக இருக்கிறது. இந்த கடல் வெளியே பயணிக்க முடியாது. எப்படியானாலும் பார்வோன் படைகள் நம்மை வீழ்த்திவிடும். ஒரு பக்கம் பார்வோனுடைய படைகள், இன்னொரு பக்கம் ஆர்ப்பரிக்கும் செங்கடல். இதோ செங்கடல் இரண்டாக பிளக்க இஸ்ராயேல் மக்கள் நடந்து சென்றார்கள். உலர்ந்த தரையை கண்டார்கள். இதோ நாங்கள் ஆண்டவரால் காப்பாற்றப்பட்டோம் என ஆண்டுதோறும் பாஸ்கா விழாவை கொண்டாடினார்களே, அதுதானே பாஸ்கா. இறைவன் கைவிடுவதில்லை. உனக்கு முன்பாக எவ்வளவு பெரிய செங்கடல் போல் துன்பம் இருந்தாலும் ஆண்டவரை வழிநடத்தி செல்வார் என்று அவருடைய கரங்களால் நம்மை பிடித்திருக்கிறார் என்ற நம்பிக்கையை பெற்றுக்கொள்வோம். செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. செங்கடல் நம்மை சூழ்ந்து கொண்டாலும் சிலுவையின் நிழலுண்டு. பாடிடுவோம் துதித்திடுவோம், பாதைகள் கிடைத்துவிடும்.
நன்றியால் துதி பாடு. நம் இயேசுவை நாவால் என்றும் பாடு. வீழ்த்த முடியாத ஒரு வீரனாக கோலியாத் நிற்கிறான். அவனுக்கு முன்பாக தாவீது என்ற சின்னஞ்சிறு சிறுவன் இருக்கிறான். தாவீதின் கரங்களில் இதோ சிறு கற்கள் மட்டுமே இருக்கிறது. ஆனால் கோலியாத் மாபெரும் வாளை தாங்கி இருக்கிறான். அவனுடைய உடல் முழுவதும் அரசனுக்குரிய உடைகள் இருக்கிறது. இவனை வீழ்த்திவிட முடியாது நினைக்கிற வேளையில், நீ யாரை நம்பி வந்திருக்கிறாய் என கோலியாத் தாவீதை பார்த்து கேட்டால், தாவீது சொல்வான், நான் நம்பி இருக்கும் ஆண்டவரை என்னுடைய உள்ளத்திலே கொண்டு வந்திருக்கிறேன் என்று உரக்க சொல்லுவான். ஆண்டவர் என்னோடு இருந்தால் கோலியாத் போல் என் குடும்பத்தை வீழ்த்துகிற பெரும் துன்பத்திலும் என்னை வழி நடத்துவார் என்ற மேலான நம்பிக்கையை நாமும் பெற்றுக்கொள்வோம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். கோலியாத் நம்மை எதிர்த்து வந்தாலும் கொஞ்சமும் பயம் வேண்டாம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். இயேசு என்னும் நாமம் உண்டு, இன்றே ஜெயித்திடுவோம். சேர்ந்து பாடுவோம். நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதி பாடு, நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடும். ஆண்டவரே, இதோ பல்வேறு அதிசயங்களையும் அற்புதங்களையும் நாங்கள் இந்த பாடல் வழியாக தியானித்திருக்கிறோம். இதோ இந்த ஆலயத்திலும் உம்முடைய அதிசயக்கர ஆசீருக்காக, நீர் வழிநடத்தும் நம்பிக்கைக்காக காத்திருக்கிற பிள்ளைகள், இந்த ஆலயத்திலும் ஆண்டவரை என்னை அன்பு செய்யும் என உடைய அன்பிற்காக ஏங்கி நிற்கிற பிள்ளைகள், ஆண்டவருடைய கரம் என் மீது படாதா என்று ஒரு நோயுற்ற பிள்ளை உம்முடைய தொடுதலுக்காக காத்திருக்கிறார்கள். ஆண்டவரை இந்த இடத்திலே மன நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், மனதிலே மகிழ்ச்சி இல்லாமல், என்ன செய்யும் என்று தெரியாமல் வந்திருக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்கிறார்கள். குடும்பத்திலே பிரச்சனைகளால் சிக்குண்ட நிலையில் ஆண்டவரை என்ன செய்வேன் என தெரியாமல், வழி தெரியாமல் வந்திருக்கிறார்கள். ஆண்டவரை தொடர்ச்சியான வலிகளால், இறப்புகளால், இழப்புகளால், வேதனையோடு கண்ணீரோடு செபிக்கிற பிள்ளைகள் இருக்கிறார்கள். நல்லது ஒரு பயணத்திற்காக, வெளிநாடு செல்வதற்காக, ஒரு வேலைக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுடைய ஏக்கத்தோடு பெற்றோரும் பிள்ளை அமர்ந்திருக்கிறார்கள். ஆண்டவரே, வல்லமையான ஆசி எங்களோடு தங்கி இருப்பதாக. ஆமென். மாண்பியர் கீதம் பாடுவோம். தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே
உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டு சென்றி உமது திருவுடல் திரு ரத்தம் ஏற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு தங்கியிருந்து உங்களுக்கு தம் ஆசி வழங்கி உங்களை என்றும் பாதுகாப்புடன் வழி நடத்துவாராக.